ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். Let P of x is equal to ax plus b and Q of x is equal to cx plus d be two linear polynomials. ஸோ இது ஒரு பாலினாமியல், இது ஒரு லீனியர் பாலினாமியல், ரெண்டுமே லீனியர் பாலினாமியல் தான். இதில் வந்து சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. such that ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா P of 0 is equal to 5. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா the polynomial P of x-ஐயும் Q of x-ஐயும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகும் இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகுறது வந்து 3,0 கட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலினாமியல் P of x minus Q of x cuts the x axis at 3,0. தேர்டு சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the sum P of x and Q of x ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா P of x plus Q of x பண்ணிங்கன்னா is equal to 6x plus 4க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல x அப்படின்றது வந்து ரியல் நம்பர்ஸ் ஃபார் ஆல் ரியல் எக்ஸ். ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். P of x என்னது, Q of x என்னது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபைண்ட் த பாலினாமியல்ஸ் P of x and Q of x. இப்போ நமக்கு P of x என்ன கொடுத்துருக்காங்க? P of x அப்படின்றது ax plus b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Q of x என்ன கொடுத்துருக்காங்க? cx plus d அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ஒரு லீனியர் பாலினாமியல் எப்படி இருக்கும்? y is equal to ax plus b. இந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ தெரிஞ்சாலே நம்ம இந்த கரஸ்பாண்டிங் பாலினாமியலை ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த இடத்துல அப்போ நீங்கள் வந்து ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ டி வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா இந்த 2 பாலினாமியல்ஸையும் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிடலாம். ஸோ அதை தான் அவங்க கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கண்டிஷன்ஸையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? P of 0 வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறதுல நீங்கள் அப்போ வந்து P of 0 அப்படின்னு அப்ளை பண்ணணும். அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 அப்படின்னு அப்ளை பண்ணணும். அப்போ P of 0 அப்படின்னு போட்டிங்கன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போடணும். அப்போது a இன்ட்டு 0 ப்ளஸ் b. இது வந்து எதுக்கு ஈக்குவல்? 5க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா P of 0 is equal to 5ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போது இந்த டேர்ம் வந்து 5க்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அப்போ a இன்ட்டு 0 வந்து 0, 0 ப்ளஸ் b is equal to 5. therefore b is equal to என்னது? 5. இப்போ நமக்கு b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் a வேல்யூ c வேல்யூ d வேல்யூ கண்டுபிடிச்சா இந்த சம் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் வச்சு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? P of x-ஐயும் Q of x-ஐயும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த ரெண்டு பாலினாமியலும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு தேர்டாக ஒரு நியூ பாலினாமியல் கிடைக்கும். அந்த பாலினாமியல் வந்து எக்ஸ் ஆக்சிஸை வந்து 3,0 கட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போது P of x-ஐயும் Q of x-ஐயும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 3,0 கட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குன்னா நமக்கு ஒய் ஆக்சிஸ் 0 இருக்குது. அப்போ இது எக்ஸ் இன்டர்செப்ட். கரெக்டாக? ஸோ எக்ஸு, இது வந்து ஒய். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ P of x என்ன கொடுத்துருக்காங்க? ax ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல 3யும் எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ P of 3 is equal to a into 3 plus b is equal to 0. இது வந்து 0க்கு ஈக்குவல். ஏன்னா இது வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் தானே. ஸோ ஒய் வந்து 0. ஸோ 0க்கு ஈக்குவல். அப்போது a into 3ன்றது 3a. 3a plus b is equal to 0. ஸோ இதை வந்து ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதே மாதிரி Q of x எடுத்துக்கோங்க. Q of x என்ன கொடுத்துருக்காங்க? cx plus dன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ cx plus d. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து Q of x is equal to cx plus d கொடுத்துருக்காங்க. அப்போ Q of 3 அப்படின்னு எடுக்கிறப்போ இங்கே வந்து x இருக்கிற இடத்துல 3 போடணும். அப்போ 3c plus d. ஸோ இதுவும் நமக்கு எதுக்கு ஈக்குவல்? 0க்கு ஈக்குவல் பண்ணிடுவீங்க.
ஸோ அப்போ 3c + d = 0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போது 3a + b - 3c + d = 0. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 3a + b இந்த மைனஸை ரெண்டு டேர்முக்கும் நீங்கள் உள்ளே கொண்டு போகணும். அப்போ -3c - d. கரெக்டாக? அந்த ரெண்டு டேர்முக்கும் உள்ளே மைனஸ் போயிடும். = 0. இப்போ இந்த இடத்துல நீங்கள் 3யை வந்து காமனாக எடுங்க. அப்போது a - c + b - d இருக்கும். கரெக்டாக? = 0. இந்த இடத்துல நமக்கு b வேல்யூ தெரியும். b வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? அப்போது 3 × a - c + 5 - d = 0. இதை ஃபர்தராக நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, சிம்பிளிஃபை பண்ண முடியல. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் வச்சு இவ்வளோ தூரம் உங்களால் பண்ண முடிஞ்சிருக்கு. இது பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? p of xையும் q of xையும் ஆட் பண்ணிங்கன்னா 6x + 4க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ p of x என்ன கொடுத்துருக்காங்க? ax + b கொடுத்துருக்காங்க. q of x வந்து cx + d கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ p of x + q of x = 6x + 4. ஸோ p of x வந்து ax + b வந்து நம்ம 5 போட்டுக்கலாம். b வேல்யூ தெரியும் இல்லையா? cx + d இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். p of xையும் q of xையும் ஆட் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 6x + 4. ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்மட் நீங்கள் பாருங்கள். ax + b ஒரு லீனியர் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது. ax + b இது a, இது x + b. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எக்ஸை வந்து காமனாக எடுங்க. காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா a + c வரும் ப்ளஸ் 5 + d இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த ஹோல் டேர்ம் வந்து a, இது வந்து x, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்னது? b, ax + b. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு ax + b ஃபார்மெட்டில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு ax + b ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஈக்குவல் டு இருந்து ரெண்டு சைடும் ax + b, ax + b அந்த மாதிரி இருந்துச்சுன்னா a டேர்ம்லாம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம், b டேர்ம்லாம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a என்ன இருக்குது? a + c இருக்குது. கரெக்டாக? ஸோ a + c. ரைட் ஹேண்ட் சைடில் a என்ன இருக்குது? 6 இருக்குது. கரெக்டாக? 6. ஸோ a + c = 6. ஸோ நம்ம இப்போ வந்து a டேர்மை ஈக்குவேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி b டேர்மை ஈக்குவேட் பண்ணுவோம். b டேர்ம் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் b என்ன இருக்குது? 5 + d இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட் 4 இருக்குது. கரெக்டாக? அப்போ இதை வச்சு நீங்கள் d வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். d = 4 - 5, d = -1. இப்போ d வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, b வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. a வேல்யூவும் c வேல்யூவும் மட்டும் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவீங்கன்னு. d வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ d வேல்யூவை இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போது 3 × a - c + 5 - d இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். = 0. அப்போது 3 × a - c + 6 = 0. 3 × a - c இந்த 6 வந்து இங்கிட்டு போகிறப்ப -6. a - c = -6. இது கீழே வரலாம்ல, அப்போது டிவிஷனில் வந்துடும். அப்போது a - c = -2 வரும். ஸோ இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இது ஒரு ஈக்குவேஷன். இதே மாதிரி நம்ம இங்கே ஒரு ஈக்குவேஷன் வச்சுருக்கோம் இல்லையா, a + c = 6. ஸோ இப்போ இந்த a + c = 6 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. a - c = -2 இருக்குது. இதை நீங்கள் ரெண்டையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டேர்மோட வேல்யூ கிடைக்கும். இப்போது a + c = 6, a - c = -2. இதை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக. ஓகேவா? அப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 2a = 4. அப்போ a = 4/2, a = 2. இப்போ நமக்கு a வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ ரிமைனிங் c வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும்.
இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எல்லா வேலையும் தெரிஞ்சிருச்சு. சி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போயிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் இதே ஈக்குவேஷனை கூட எடுத்துக்கோங்க. ஏ மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு -2 இருக்கா? இப்போ இந்த இடத்துல ஏ வேல்யூ 2 போட்டிங்கன்னா 2 மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு -2. மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு -2, இதுங்கிட்ட வரப்போ -2. மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு -4. இப்போ மைனஸ் மைனஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ஏவும் கிடச்சிடுச்சு, பி கிடச்சிடுச்சு, சி கிடச்சிடுச்சு, டி கிடச்சிடுச்சு. இப்போ ஈஸியாக நீங்கள் வந்து பாலினாமியல்ஸ் எழுதிடலாம். பாலினாமியல்ஸ் ஃபைனல் ஆன்சர். பாலினாமியல்ஸ் p of x and q of x எழுத போகிறோம். ஸோ p of x அப்படின்றது ax ப்ளஸ் b தானே சொன்னாங்க. ax ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது? 5 தானே. நம்ம ஃபஸ்ட்டு அதானே கண்டுபிடிச்சோம், b வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம். b வேல்யூ வந்து நமக்கு என்ன வந்தது? 5 வந்தது. அடுத்து c வேல்யூ என்ன இருக்குது? c வேல்யூ வந்து d வந்து -1, c வந்து 4. அப்போ q of x அப்படின்றது cx ப்ளஸ் d தானே. அப்போ 4x ப்ளஸ் d. இங்கே வந்து -1 இருக்கனால நான் -1 போட்டுக்கிறேன். அப்போ ஃபஸ்ட் p of x அப்படின்ற பாலினாமியல் 2x ப்ளஸ் 5, q of x அப்படின்ற பாலினாமியல் 4x -1. ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் கரெக்டாக ஈக்குவேஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.